ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுமித்ரா ஃப்ரம் சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி வாங்க நம்ம சாம்பார் பவுட்ரு பண்ணலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் சொல்லித்தரேன் நான். இது வந்து வெயில் வேணும் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், மிஷின் இருக்கணும் வெயில் வேணும் எல்லாம் வேண்டாம். சில இடத்துல நம்ம இருக்கிறதுலாம் மிஷினும் இருக்காது, வெயிலும் ரொம்ப வராது, அந்த மாதிரி இருக்கும். நான் என்னென்ன வேணுமோ இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்கேன். தனியா, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், மஞ்சள், அப்புறமா வந்து கடுகு, வெந்தயம். இது போகிற 9 ஐட்டம்ஸ் இருந்தால் உங்களுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணிடலாம். எல்லாம் வந்து நான் வந்து 500 கிராம்ஸுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் வந்து அதில் வந்து டிவைட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. நான் 100 கிராம்ஸு அந்த மாதிரி 150 கிராம்ஸுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சாமான்லாம் நான் தேர்ந்தெடுத்துட்டு நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதும். கொஞ்சம் ஜஸ்ட் ரொம்ப ஒன்றும் சுட வச்சு எல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை. லைட்டாக நீங்கள் பரட்டிண்டா போதும். நல்லா சூடாக கடாய் நல்லா உங்களுக்கு சூடாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் ஒன்றையும் வறுத்தா போதும். மிளகா தான் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி வறுக்க வேண்டியிருக்கும். மிளகாவும் தனியாக கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பரட்டிட்டு அது உடையிற மாதிரி இருக்கணும் கைக்கு, அவ்வளோதான். அது போகும். ஏன்னா சாம்பாருக்கு போட்டாலோ ரசம்க்கு போட்டாலோ நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சுடுவோம் இல்லையா பொடி போட்டு, அதனால் அந்த பச்சை வாசனையும் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தட் இது தான், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பொன்னி நீங்கள் பவுடர் பண்ணி நல்லா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது 1 மந்த் ஆர் 2 மந்த் கூட வரும். உங்கள் மெம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அட் ஹோம் பொறுத்து இது வரும். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நீங்கள் எத்தனை இருக்கீங்களோ, நாங்கள் 4 பேர் இருக்கோம் எங்கள் வீட்டில். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன். இது எனக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் போகும். தினம் நம்ம ஒரே மாதிரியான ரசமோ சாம்பாரோ பண்ண மாட்டோம். இது அரைச்சி விடாத சாம்பார் இருக்குது, இப்போ நல்லாயிருக்கும். வெந்தய குழம்பு இருக்குது, நல்லாயிருக்கும். வெறும் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம மிஷினில் அரைச்சி வச்சுட்டா நல்லது தான், ஆனால் அதில் வந்து ஃப்ரெஷ்னஸ் அவ்வளோ இருக்கும்னு சொல்ல முடியாது. இது நீங்கள் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ப்ரெஸ்டீஜ் கொஞ்சம் ஹை வால்ட் மிக்ஸி இதுக்காகவே வாங்கி அதில் நான் பவுட்ரு பண்ணேன். ரொம்ப நல்லா பவுட்ரு ஆகிடும். நீங்கள் மிஷினுக்கு கொடுத்தா அத்தனைக்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பவுட்ரு பண்ணால். பாருங்கள் நான் எப்படி பவுட்ரு பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நிறையா வீடியோஸ் நான் போட்டுருப்பேன் அப்பப்போ. பாருங்கள் எவ்வளோ நல்லா பொடியாக எடுத்து பார்த்தீங்களா. தேங்க்யூ. பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் வரும்.